வணக்கம் மாமா. என்ன மாப்பிள சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. ஜி மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. என்ன மாப்பிள பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா, நம்ம கவிதாங்களா? ஆமா. நல்லா இருக்கு. டேய் மாமாவையும் அத்தையும் வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க விளக்கண்ணு. மாமா அத்தை வாங்க. அத்தை சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட். வாங்க வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா ஏப்பா வெள்ளக்கார தொர மாதிரி இருக்கேயா? பட்டத்துக்கு போனதும் அம்மாவை மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. உன் பொண்டாட்டி இதோ வரல. வா ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போனேன், இப்ப உப்பு வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அதோ வர. பாராடா ஏ ராசாத்தே, என்ன பெத்த ஆத்தா செப்பு செல மாதிரி இருக்கியே. ஐயோ ஆத்தா, ஏத்தா பயந்து போயிட்டியா? சில பேர் மிச்சரெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். வா என்ன பெத்த ஆத்தா. என் மூஞ்சில பவுடர் இருக்கா? இருக்கு. என் மூஞ்சில மூஞ்சில எத்தனை பொட்டல அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல. மர்மவளே சிலேபி தின்னாட்டா? வேண்டாட்ட. கல்யாண தொலைக்கு தான் வைக்கப்பட்டா, இப்ப என்ன சும்மா வேண்டாட்டா? அத்தா அத்தான் சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல. கவிதா கொடுத்தா நல்லா சாப்பிடுறேன். Eat Kavi. I think they have a peculiar taste. Is it not Kavita? Yeah. யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங்? அவன். நீங்களா? யா. யாத்தா சிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையே நீ. நீங்க தானே பண்ணீங்க பாட்டி. யா. ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அப்பா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. வரட்டுமா? சிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, ஸ்வீட் போடும். காராபுந்தியாவது சாப்பிட்டுட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி உனக்காக புது டம்ளர் எல்லாம் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க, அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன். கவி வயலின் வாசிட்டு இருக்கடா. அது ஹார்மோனியம் தான். எத்தனை நாளைக்கு நம்ம பட்டையே அடிச்சிட்டு இருக்கிறது? இதெல்லாம் ஒரு நாளைக்கு குடிச்சு பார்க்க வேண்டாமா? குடிச்சிடலாங்கிற? ஆமாங்கிறேன். இடிச்சுக்கா. உள்ள போய் மிக்ஸ் ஆயிக்கும். நாள் இதே நாள், நேரம் ரொம்ப நல்ல நேரம். ஒண்ணு எங்க மாதம் பொண்ணு. என்னது உடுப்பு அசிங்கமா இருக்கு? யார் வாங்கி கொடுத்தாங்க? சின்ன தம்பி மாமா வாங்கி தந்தாங்க. குண்டனா? அப்ப சரியான ஒரு விளக்கண்ண. நீ எவ்வளவு அழகா இருக்க, இத போய் வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்க என்ன வாங்கி தந்தீங்க? நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேனே. ஜீன்ஸ் பேண்ட், பனியல், அப்புறம் பாவாடைய இடுப்புல கட்டாம கழுத்துல கட்டுவாங்களே. ஓ மேக்ஸியா? யா. இதெல்லாம் வாங்குறதுக்கு 2000 ரூபாய் செலவாச்சு. நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன். ஆத்தா சொல்லிச்சு நீ கோயிலுக்கு வந்திருக்கான்ட்டு. அதான் எடுத்துட்டு ஓடி வந்தேன்.
அந்த திருவாத்தா துணியிலூர் சந்தையில இருந்து சீட்டு துணி எல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க. அதெல்லாம் நீ போட்டுக்காரு. டவுன்ல இருக்கல எப்படி இருந்தியோ அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். நானே நீ வந்ததுக்கு அப்புறம் சட்டையெல்லாம் பேண்டுக்குள்ள விட்டுக்கிறேன். மாமா, எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? பழைய மாதிரி என்னால இருக்க முடியாது மாமா. நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு பங்களாவில பிரயோஜனம் இல்லாத குரோட்டன் செடியா இருந்தது போதும். இனிமேலாவது குடிசையில உபயோகமுள்ள கருவேப்பிலையா இருக்க விரும்புறேன். சரி, நான் வரேன் மாமா. ஏண்டா ஏன் துணி எல்லாம் கிழிக்கிற? ஆத்திக்கு துணி இல்லாம எங்க அக்கா இருக்காங்க. இதை கொடுத்தா அவங்களால கட்டிக்கிறாங்களா? எடுத்துட்டு போங்கடா. என் மாடு பெரிய தம்பி எனக்கு எதுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்? என் மேல பிரிய மாட்டேன் இருக்கு. எங்க ஐயா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றியா? அப்போ என்ன மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஜெயிக்கிற 10 பைசா. தம்பி நீ தோக்குற. ஏன்டா துணி வாங்கி கொடுத்து தோத்து போயிட்டேன். ஆட்டத்திலேயே ஜெயிக்கிறேன். ஏன் அளவு கொட்டுறீங்க? எனக்கு மட்டும் நிறைய எடுத்து கொடுத்துக்கணும். அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கான்? எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்கா பார்த்து கட்டிக்கலாம்னு பாக்குறானோ? எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்னை எவ்வளாலையும் அடிச்சுக்க முடியாது. பெரிய தம்பி, நீ என்ன தானே கட்டிக்க போற? கோழி கழுது முண்டை என்ற மாமா என்னத்தான் கட்டிக்கும். இல்ல மாமா, எங்கடி அத்தனை பேர் கல்யாணம் பண்ண போறீங்க? ஏமா பண்ணிட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே? ஆமா. போலாமே. கவிதா எப்படி போயிடலாமே? இந்த பக்கம் தானே நம்ம வீட்டுக்கு போகணும். இதுதான் ஷார்ட் கட். உங்க ஊர்ல இருக்கிறதே 3 வீதி, அதுல என்ன ஷார்ட் கட்? வெள்ளிக்கிழமை ஆனாலே எனக்கு விடவெடக்கும். வா, இப்படி போயிடலாம். வா. என்ன மாமா அவசரம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. வா, இப்படி போலாமே. ஓ மாமா, ஏன் இப்படி அவங்களை கண்டு பயப்படுறீங்க? பயமாவது ஏதோ வயசுல மூத்தவங்கிறதுக்காக ஒரு மரியாதை தான். பிச்சிட மாட்டோம், பிச்சு. அத்தை மக வரான் 2000 ரூபாய் கடன் வாங்கினல, மாசம் 2 ஆச்சு இல்ல, பணமேங்கடா, வட்டியும் வரல, சொத்தத்தானே திங்கிறீங்க. ஏண்டா ஏதாவது சூடு சொன்ன இருக்கா உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை தரத பெருசா வீரம் மட்டும் பேசுன, என்னடா முழிக்கிற? எடா பணத்தை இப்படி வீதியில் நிக்க வச்சு உங்க மான மரியாதை கெடுத்தா தான் பணத்தை கொடுப்பீங்க. முறைக்காத எடா பணத்தை. என்னடா முழிக்கிற? எடா பணத்தை. வெள்ளிக்கிழமை தரலன்னா துண்டை போட்டு வசூல் பண்ணி நீ தாண்டா சொன்ன. அப்புறம் என்ன ஆளா ஒதுக்குறியா?